இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் சிலுவையின் அன்பை குறித்து தியானம் செய்கிற நாட்கள். உலகமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகிற அவருடைய சிலுவையின் அன்பை குறித்து சிந்திக்கிற காலமாக இருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பையும் அவருடைய சிலுவை குறித்து சொல்லும்போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் வாழ்ந்த காலத்தில் சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சாபமாகிய சிலுவையை சுமந்து அந்த சாபமாகிய சிலுவையில் அவர் மரித்ததுனால அது இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறியதற்காக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே வந்த நோக்கம் அவர் மரிப்பதற்காகவே வந்தார். ஏனென்றால் வேதாகமத்தில் திறவுகோல் வசனம் என்று அழைக்கப்படுகிற யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது. இன்றைக்கு மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்ததுனால, நம்முடைய அன்பை விளங்கப்படனால அன்பு அவருடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் நமக்காக செஞ்சார். இயேசுவின் ரத்தம் பாவம் இல்லாத ரத்தம், இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம். அந்த பாவமில்லாத, அந்த பரிசுத்தமுள்ள, அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தினாரே. அந்த இரத்தம் எதை காண்பிக்கிறது என்றால், நமக்காக மரித்ததுனால, நமது அன்பை விளங்கப்படும் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் தமது அன்பை விளங்கப்பட்டார். நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும், சிலுவையில் இயேசு மரித்ததுனால அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறைந்தார்களே, பரிசுத்தரை சிலுவையில் அறைந்தார்களே. பரபாஸ் வேண்டுமா அல்லது இயேசு வேண்டுமா? இயேசுநாதரா காசுநாதரா? எங்களுக்கு பணம் தான் முக்கியம், எங்களுக்கு பரபாஸ் தான் முக்கியம் என்று சொல்லி பரிசுத்தரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்களே. அந்த சமயத்தில் முகத்தில் துப்புனாங்களே, அவருடைய சிரசில் உள்கிரீடத்தை சூட்டினாங்களே. அப்படிப்பட்ட முகத்தில் துப்பின, நிந்தித்த, அவமதித்த அந்த மக்களுக்காக அவர் மன்றாடின, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்து இன்னதென்று அறியாதிருக்கிறார். சிலுவை அன்பின் சின்னம், சிலுவை மன்னிப்பின் சின்னம். அன்றைக்கு சிலுவையில் தொங்கின ஒரு கள்வன் அவரை இகழ்ந்தான். நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொண்டு ஒருவன் இழந்தான், அவரை இகழ்ந்தான். ஆனால் இன்னொரு சொன்னான், ஏப்பா நாம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தண்டிக்கப்பட்ட இவரோ எந்த தப்பும் செய்யலையே, எந்த பாவம் செய்யலையே, பாவம் செய்யாத அவரை உலகம் சிலுவையில் அறிந்தது என்று சொல்லி, ஆண்டவரே இருபடி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை ரிமெம்பர் மீ லார்ட். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பிரதேசம். சிலுவை நம்பிக்கையின் சின்னம், எதிர்கால நம்பிக்கை. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சிலுவை சிந்திக்கிற நாட்களில் சிலுவையிலே மலர்ந்த மலர்கள், சிலுவையில் பூத்த பூக்கள், அன்பு, மன்னிப்பு, மகிமை, நம்பிக்கை, இவைகளை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் உங்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் அச்சபிக்கிறோம். மே காட் பிளஸ் யூ. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே.